இன்றைக்கி ஈஸியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கேஷ்யூ. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் அதில் போட்டுடணும். கேஷ்யூவையும் அதிலேயே போட்டு வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் போட்டுட்டு கூடவே மஞ்சத்தூளையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு மூடி வச்சுடுங்க. வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்படியே வேகிற வரலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டோம், மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி போட்டு வச்சுருந்தோம். இப்போ எல்லா தண்ணியும் வற்றி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பொருளை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எப்படி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு கிளறுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே போய் பிடிச்சிக்கும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறதுக்கப்புறம் இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டிய பொருள்லாம் என்னென்னு அப்படின்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அது வேண்டாம். இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு கிளறிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இதில் மீதி இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் நல்லா வற்றிடும். நல்லா வற்றினதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அந்த நேரத்தில் நம்ம அது பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது நம்ம பன்னீர் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். ஸோ நான் 100 கிராம் பன்னீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பன்னீரை நான் இப்போது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. பாருங்கள், போட்டு கிளறியாச்சு நம்ம பன்னீர் கிரேவி. இப்போது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம பன்னீர் கிரேவியை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம பன்னீர் கிரேவி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே நம்ம செஞ்சிடலாம். எக்ஸ்ட்ரா எந்த திங்ஸும் சேர்க்க வேணாம். நல்லா ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இந்த பொருளை வச்சியே நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பன்னீர் கிரேவி வித்து சப்பாத்தியோடு சர்வ் பண்ணேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.